எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அழகே அழகு சீரியலில் நம்ம சந்தாவுக்கு கல்யாணம் அவங்க மாமாவோட நிச்சயம் ஆயிடுது. சந்தாவுக்கும் அவங்க மாமா பையனுக்கும் கல்யாணம் நடந்துருமா, இல்லை கல்யாணத்தை நிறுத்தி நம்ம சந்தா கழுத்தில் சேரன் தாலி கட்ட போகிறாரா, என்ன நடக்க போகுது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் அண்ணா ராமேஸ்வரம் போய் பார்க்கும்போதே அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை, அதனால் கண்டிப்பாக என்னை மாமாவுக்கு கல்யாணம் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன், கல்யாண பேச்செல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சேரன் கிட்ட சொன்னாங்க. ஆனால் நம்ம சேரன் சரி இப்பயே நீ என் கூட கிளம்பி வந்துரு அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனால் சந்தா என்ன சொன்னாங்க, எப்படி இருந்தாலும் நான் அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்தேன்னா உங்கள் கூட உங்கள் ஊருக்கு உங்கள் வீட்டுக்கு தான் வருவேன்னு தெரியும், அதனால் என்னை எப்படியாவது பீகாருக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அதனால் இப்போ வர்றது சேஃபே கிடையாது, நான் எப்படியாவது கல்யாணம் நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சந்தா நம்ம சேரன் அண்ணாக்கு சொன்னாங்க. இதில் ராமேஸ்வரத்தில் வச்சு நம்ம சந்தாவோட அப்பா நம்ம சேரனையும் சந்தாவையும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இஷ்டமே இல்லை, இருந்தாலும் நீ முதல்ல ஊரை விட்டு கிளம்பணுங்கிறதுக்காக தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதித்தேன், நீ எப்போ ஊரை விட்டு கிளம்புனியா அப்படியே சந்தாவுக்கு அவங்க மாமா பையன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற முடிவாயிருச்சு, கல்யாண பேச்செல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நீ முதல்ல கிளம்பு, உனக்கு என் பொண்ணை கண்டிப்பாக தரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 6 மாதம் டைம் தரேன், 30 பவுன் நகை, 25 லட்ச ரூபாய் பணம் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு நம்ம சேரனை நான் கேட்குறப்ப எல்லாமே பொய் தான், என் பொண்ணுக்கு உன்னை கொடுக்கவே மாட்டேன், என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரே பிடியாக சொன்னாங்க. அப்போவே நம்ம சேரனன்னா சந்தாவை கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா கிட்டேருந்து பிரிச்சிருக்கணும். ஆனால் நம்ம சேரனன்னா அப்படி பண்ணலை, அவங்க வீட்லேயும் வந்து அந்த விஷயத்த சொல்லவே இல்லை, அவர் சீரியஸாகவே எடுத்துக்கல. 6 மாதம் கழித்து தான் சந்தாவுக்கு அவங்க மாமா பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வீட்டில் வந்து நம்ம சோழன்கிட்டையும் சொல்லலை, நம்ம நிலாக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம பல்லவனுக்கும் சொல்லிட்டாங்க. ஆனால் பல்லவன் அப்படியே கொஞ்சம் மேலோட்டமாக பாண்டிக்கிட்டையும் பாண்டி மூலமாக நம்ம நிலாவுக்கும் தெரிஞ்சிச்சு, இதையே அவங்க பெருசாக எடுத்துக்கலன்னு தெரியல. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சந்தா ஆபத்தான நிலைமையில் இருக்காங்க. சந்தாவுக்கு கல்யாணம் ஏற்பாடாயிடுச்சு. அங்கே சந்தாவோட மாமா பையனுக்கு ஏதோ ஆப்ரேஷன்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அது 6 மாதம் டைம் கொடுத்ததுக்குள்ளேயே இப்போ சந்தாவுக்கும் அவங்க மாமா பையனுக்கும் கல்யாண ஏற்பாடும் ஆயிடுச்சு. இதை சந்தா எப்படியாவது சேரனுக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் சந்தாவோட அப்பா எப்படியாவது இவ சேரன்கிட்ட ஓடி போயிடுவா, இல்லை சேரனுக்கு விஷயத்த சொல்லிடுவா அப்படின்னு சந்தாவை ஃபோனையே எடுக்கவும் விடாமல் சந்தாவுக்கு ஃபுல் காவல் போட்டு வச்சுருக்காங்க. சந்தாவை அனீஸையும் பார்க்க விடாமல் பண்ணி வச்சுருக்காங்க. அனீஸுக்கு விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியல, அவரும் கண்ணிலே படமாட்டேங்கிறாரு. சந்தா எப்படியாவது நம்ம சேரனாக்கு தன்னோட கல்யாண விஷயத்தையாவது சொல்லிடணும் அப்படின்னு தவிச்சு போய் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க சந்தாவை. இந்த நிலைமையில தான் சந்தாவுக்கு அவங்க சொந்தக்காரங்க ஃபோன் ஒன்று கண்ணில் படுது. நம்ம சந்தா ஃபோனை எடுத்து சேரனண்ணாவுக்கு கால் பண்ணுறாங்க. எப்பவும் போல் சேரனண்ணா சந்தா நல்லா இருக்கியா என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு தான் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆசையாக ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்தால் சந்தா வாயிலேருந்து ஒரே வார்த்தை, எனக்கும் என் மாமா பையனுக்கும் அப்பா கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாரு, எனக்கு நாளான்னைக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்து சந்தா கையில் இருக்க ஃபோனை பிடுங்கி, உனக்கு எவ்வளோ காவல் போட்டாலும் நீ ஃபோனை என்கிட்ட ஏமாற்றி எடுத்து விஷயத்த சொல்லிட்டியா, இனி சும்மா இருக்க மாட்டேன், உனக்கும் மாமா பையனுக்கும் கல்யாணம் கண்டுதே தீரும், இதுக்கு மேலே நீ தனியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கட்டுக்கோப்பாக நம்ம சந்தாவை பார்த்துக்கிறாங்க. சந்தா அங்கே கதறிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம சேரன் அண்ணாவை சுற்றி நம்ம சோழன், பல்லவன், பாண்டி, நம்ம நிலா அப்படின்னு எல்லாருமே என்னாச்சுன்னு ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சந்தாவுக்கு கல்யாணமாண்டா, அவளுக்கு கல்யாண ஏற்பாடு மாமா பையனோட பண்ணிட்டாங்களாண்டா அப்படின்னு நம்ம சேரன் அண்ணா கதறாங்க. என்னென்ன சொல்கிற, 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க, 30 லட்ச ரூபாய் பணமும் 25 பவுன் நகைக்கும் ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு மறுபடியும் நம்ம சோழன் கேட்குறாரு. இல்லைடா, நான் இடையில ராமேஸ்வரத்தில் போய் சந்தாவை பார்த்தேன், ஆனால் சந்தா என் மாமா பையனோட தான் எங்கள் அப்பா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னிச்சு, அவங்க அப்பாவும் உனக்கெல்லாம் எனக்கு கட்டித்தர மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொன்னார், ஆனால் 6 மாதம் டைம் இருக்குது, அவங்க நல்ல நாள் கிழமெல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க, ஜாதக பொருத்தெல்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு நம்ம சேரனன்னா அழுதுகிட்டே சொல்கிறாங்க. என்ன நீ தப்பு பண்ணி வச்சுருக்க, இந்த விஷயத்தில் கூடவா நீ பொறுமையாக இருப்ப, எந்தெந்த விஷயத்தில் எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியவே மாட்டேங்குது, கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சந்தாவுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம், உனக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்கும்னா நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு.
என்ன சோழன் இங்கே இருந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உடனே கல்யாணத்தை நிறுத்த போகணும் அப்படின்னு நம்ம நீலா சொல்கிறாங்க. சரிதான் நிலா, ஏரோப்ளேன் பிடிச்சி எப்படி பீகாருக்கு போனோமோ அதே போல் இந்த தடவையும் பீகாருக்கு உடனே போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஏரோப்ளேன் டிக்கெட் புக் பண்ணுறாங்க. புக் பண்ணி எல்லாருமே ஏரோப்ளேனில் பீகாருக்கும் போயிடுறாங்க. ஆனால் ஏரோப்ளேனில் பீகாருக்கு போனால் கூட அங்கேருந்து அவங்க கிராமத்துக்கு போய் அதுக்கப்புறம் கல்யாண மண்டபம், கல்யாணம் நடக்கிற கோவில் இதை தேடி பிடிச்சி போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுமே அப்படின்னு இப்போ சேரனோட மனசு ரொம்பவே பரபரக்குது. ஐயோ என்னடா பண்ணுறது, நம்ம போகிறதுக்குள்ளே சந்தாவுக்கு கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு கண்ணீரோடு இருக்கார் சேரன் அண்ணா. சேரன் அண்ணாவுக்கு நம்ம சோழன் ஆறுதலாக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம்தான் டைம். கண்டிப்பாக நம்ம சந்தாவோட கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக எல்லாரும் குடும்பத்தோடு கிளம்புறாங்க. நம்ம நடேசனை பார்க்க இன்னொரு பக்கம் இங்கே ரூட் ஓடிக்கிட்டு இருக்கு. செம்பருத்தி தன்னோட எக்ஸாம், அந்த எக்ஸ் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இல்லாதனால புருஷனும் இறந்து போய் இப்போ தனியாக தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு கூத்து என்னன்னா, நம்ம நடேசன் அப்பாவோட எக்ஸ் செம்பருத்தி வானதியோட பெரியம்மா. முறையை பார்த்தீங்களா, பாண்டி லவ் பண்ணுற பொண்ணு வானதி, அவங்களோட பெரியம்மாவை நடேசன் அப்பா ரூட் விட்டுட்ருக்காரு. நடக்குமா இதெல்லாம்? என்ன நடக்க போகுது? இன்னொரு பக்கம் வானதிக்கும் பாண்டிக்கும் பிரச்சனை இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நடேசனப்பா செம்பருத்தியை விட்டு கொடுப்பாரா, இல்லை பையனுக்காக செம்பருத்தியை ஏற்றுக்க போகிறாரா, என்ன நடக்க போகுது? இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம சேரனன்னா குடும்பத்தோட நடேசனப்பாவை மட்டும் விட்டுட்டு எல்லாருமே பீகாருக்கு பறக்கிறாங்க. அங்கே போய் பார்த்து வீட்டுக்கும் காரில் வந்துடுறாங்க. வேக வேகமாக வந்து காரில் வீட்டையும் கண்டுபிடிச்சா வீடு பூட்டியிருக்கு. ஐயோ அண்ணே, இப்படி வீடு பூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிலா பதட்டமாக பக்கத்துலலாம் விசாரிப்போம் அப்படின்னு நம்ம சோழன்னா அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க. சந்தாவுக்கு கல்யாணம்ப்பா, கோயிலில் நடக்குதா அப்படின்னு அக்கம் பக்கத்தில் சொல்லிடுறாங்க. ஐயோ கல்யாணமா, அந்த கோயிலை தேடி போவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் காரில் ஏறி வேக வேகமாக கோயிலுக்கும் வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சந்தா முழு அலங்காரத்தோட எல்லாரும் கட்டுப்படுத்தி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி மாப்பிள்ளை பக்கத்துலேயும் வந்து உட்கார வச்சிடுறாங்க. சந்தாவோட மாமா தாலி கட்ட போகிற அந்த நேரத்தில் நம்ம சேரனன்னா பதறி அடித்து கல்யாண மண்டப வாசலில் வந்து நிற்கிறாங்க. பார்த்திங்கன்னா அங்கே சந்தாவுக்கு அவங்க முறைப்படி நெத்தி ஜுட்டி மாட்டி தாலி கட்டுற ஃபங்க்ஷனும் நடந்துருது. பார்த்திங்கன்னா நம்ம சந்தாவுக்கு அவங்க மாமா பையனோட கல்யாணம் நடக்கிறத கண்ணார பார்க்குறாரு சேரன் அண்ணா. இவங்க பின்னாடி தான் மற்ற எல்லாருமே அண்ணா அண்ணான்ட்டு ஓடி வராங்க. இங்கே அதுக்குள்ளே சேரனுக்கும் அவங்க மாமா பையனுக்கும் கல்யாணம் முடிகிறத சேரன் அண்ணா நேர்லே பார்த்துட்றாங்க. சேரன் அண்ணாக்கு மனசே பொறுக்கலை. ஐயோ சந்தா அப்படின்னு பார்த்தா கூட அங்கே சந்தா கண்ணில் கலக்கத்தோட மாமா பையனோட கல்யாணம் நடந்தே முடிஞ்சிருது. நம்ம சேரன் அண்ணாக்கு இது முதல் தடவை இல்லை. கார்த்திகாவோட கல்யாணம் நின்றுச்சு. சந்தாவோட தாலி கட்டுற அந்த நேரத்தில் துப்பாக்கி முனையில் வச்சு சந்தாவை தூக்கிட்டு போனாங்க அவங்க மாமா பசங்க. சேரன் சந்தா கல்யாணம் துப்பாக்கி முனை வரைக்கும் வந்து தாலி கட்டுறது நின்று போய் பீகாருக்கு வந்தாங்க. அப்படி இருந்து எப்படியாவது சந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சா இப்போ சந்தாவுக்கு அவங்க மாமா பையனோட தான் கல்யாணம் நடந்திருக்கு. நம்ம சேரனனுக்கு 3வது தடவையாக கல்யாணம் நின்று போச்சு. இதுக்கிடையில் அங்கே கார்த்திகாவும் அவங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சு சரியான ஏமாத்துக்காரங்க அப்படின்னு தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ லவ் ஃபெயிலியரில் நம்ம சேரனனாவும் தனியாக இருக்க போகிறாங்க. நம்ம சேரன் அண்ணா உண்மையிலே என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, கார்த்திகா மாமா பொண்ணு, எப்போவும் என் மேலே பிரியமாக இருக்கா அப்படிங்கிறதுனால தான் நான் ரொம்ப பிரியமாக இருந்தேன். ஆனால் சந்தாவோட கல்யாணங்கிறப்ப எனக்கு அந்த ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்கா அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. நம்ம சேரன் அண்ணா சந்தாவை மனசார காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கார்த்திகா அத்தை பொண்ணு என்னை விரும்புது, நெருங்கி வருது அப்படிங்கிறதுனால விரும்பினேன் அப்படின்னு மனசார நம்ம சோழன் அண்ணா கிட்ட சொன்னாங்க. ஆனால் நம்ம சந்தாவோட கல்யாணம் அப்படிங்கிறப்ப நம்ம சேரன் அண்ணா முகத்தில் இருந்த சந்தோஷம் வேறு மாதிரி இருந்துச்சு. அப்படிப்பட்ட காதலிக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிறப்போ நம்ம சேரன் அண்ணாவுக்கு பொறுக்கவே முடியல. அவர் மனசொடைஞ்சு போயிருக்காரு. சேரன் அண்ணாவும் மனசொடைஞ்சு இருக்காங்க, கார்த்திகாவும் மனசொடைஞ்சு இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் ஒன்று சேர போகிறாங்களா, இல்லை நம்ம சந்தாவுக்கு நடக்க போகிற மாமா கல்யாணத்தை நிறுத்திட்டு நம்ம சேரன் அண்ணாவுக்கும் சந்தாவுக்கும் அதே மண்டபத்தில் அதே முகூர்த்தத்தில் கல்யாணம் நடக்க போகுதா, என்ன நடக்க போகுது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள்.